ரீடிங் யூ இந்த நேம் ஆஃப் லார்ட் ஜீசஸ். இன்னைக்கு உங்களை பார்க்கறதுல ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு உங்களோட கூட சேர்ந்து நான் ஒரு காரியங்களை பேச போறேன். அது பேசினதுக்கு அப்புறம் அந்த காரியத்தை நம்ம உடைச்சி நம்ம வாழ்க்கையில வாழ போறோம். அது என்ன தெரியுமா? குற்ற உணர்வு. இந்த குற்ற உணர்வு நம்ம வாழ்க்கையில பல விதமான காரியங்களை நம்மளுக்கு டேக்கிள் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள், அவங்க 1 மணி நேரம் ஜோம் பண்றாங்க, இவங்க 2 மணி நேரம் ஜோம் பண்றாங்க, ஆனா என்னால 10 நிமிஷத்துக்கு மேல ஜோம் பண்ண முடியலனா அப்படின்னு சொல்லி நினைப்போம். இன்னைக்கு உங்களுக்கு நான் ஒரு வார்த்தையை சொல்ல விரும்புறேன். ஒரு வசனத்தை படிக்கலாமா? எரேமியா 29ஆம் அதிகாரம் 13வது வசனத்துல எப்படி போடப்பட்டிருக்குன்னா, முழு இருதயத்தோடு என்னை நீங்கள் தேடினீர்களால் நீங்கள் என்னை கண்டுபிடிப்பீர்கள் அப்படின்னு சொல்லி வசனம் எழுதப்பட்டிருக்குது. ஒருவேளை இதை பார்த்து கொண்டிருக்கிற அன்பு வாலிப தம்பிமார், தங்கச்சிமார், அண்ணமார்களுக்கு நான் ஒரு வார்த்தையை சொல்ல விரும்புறேன். என்னன்னா, நீங்க என்னத்தை ஏசப்பா கிட்ட செய்தீங்களோ அதை முழு மனசோடு முழு இருதயத்தோடு நீங்க தேடும் போது ஏசப்பா நிச்சயமா உங்களை பாதுகாத்து கொள்றதுக்கு வல்லவரா இருக்கிறாரு. ஒருவேளை உங்களால 10 நிமிஷம் தான் ஜோம் பண்ண முடியுது, இல்ல 5 நிமிஷம் தான் ஜோம் பண்ண முடியுதுன்னா, அந்த 5 நிமிஷம் முழு மனசோடு ஏசப்பா கிட்ட இன்னைக்கு நான் போறேன், ஏசப்பா கிட்ட இன்னைக்கு நான் பேச போறேன்ற முழு இருதயத்தோடு வித் ஃபுல்னஸ் ஆஃப் அகாப்பே லவ், முழுமையான அந்த முழுவலை நீங்க போகும்போது அது எப்படி மாறும்னா, அந்த 10 நிமிஷமோ இல்ல அந்த 5 நிமிஷம் எப்படி மாறும்னா 1 மணி நேரம், 2 மணி நேரம், 3 மணி நேரமா மாறும். அப்படி மாறும் போது உங்களுக்கு ஆண்டவருக்கும் இருக்கிற அந்த இன்டிமஸ் ரிலேஷன்ஷிப் அடுத்த லெவல், நெக்ஸ்ட் ரெலம்குள்ள போகிறதுக்கு அது உதவா இருக்கும். ஸோ அதனால இதை பார்த்து கொண்டிருக்கிறவங்களுக்கு நான் சொல்றேன், பிரேக் யர் பிட்டினஸ். உங்களுடைய குற்ற மனசாட்சியை நீங்க என்ன பண்றீங்கன்னா, அந்த குற்ற உணர்வை இன்னைக்கு உடைச்சி, நான் 5 நிமிஷம் ஜோம் பண்ணாலும் பரவாயில்ல, ஏசப்பா கிட்ட நான் உண்மையா தேட போறேன், உண்மையா ஜோம் பண்ண போறேன்னு சொல்லுங்க. ஏசப்பா உங்களை ஆசீர்வதிக்க உள்ளவரா இருப்பாரு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ். காட் பிளஸ் யூ. See you all next video very soon. Love you all.